நாங்கள் முன்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அரசாங்கத்துடன் பேசிக்கொண்டிருந்த பொழுது ஜனாதிபதி அவர்கள் தான் போலீஸ் அதிகாரங்கள் காணி சம்பந்தமான அதிகாரங்கள் கொடுக்க முடியாது என்று கூறினார். அதன் பின்பு 17வது திருத்தச் சட்டத்தினூடாக 13வது திருத்தச் சட்டத்தில் இருந்த பல்வேறு கூறுகள் எடுக்கப்பட்டது. அதற்கு பின்பு திவி நெகுமே என்ற பில்லினூடாக பசில் ராஜபக்ஷ அவர்கள் 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்களை எடுப்பதற்கு முயற்சி செய்தார். இப்பொழுது கோட்டாபாய ராஜபக்ஷ டிஃபென்ஸ் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் முற்றுமுழுதாக 13வது திருத்தத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். 13வது திருத்தம் என்பது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை அமுல்படுத்துவதற்காக அதிகாரங்களை ஏனைய தேசிய இனங்கள் பெற்றுக்கொள்வதற்காக இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்திய இலங்கை ஒப்பந்தம். இந்த இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்த உருவாக்கப்பட்டதுதான் இந்த 13வது திருத்தச் சட்டம். ஆகவே இந்த திருத்தச் சட்டத்தை இலங்கை அரசாங்கம் முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யுமாக இருந்தால் அது இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை மீறுகின்றது என்பதுதான் அந்த நிலைப்பாடு. இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது ஒரு சர்வதேச ஒப்பந்தம். ஆகவே அந்த ஒப்பந்தம் மீறப்படுமாக இருந்தால் நிச்சயமாக பல்வேறுபட்ட ஒப்பந்தங்கள் கிழித்தறியப்படக்கூடிய சூழல்கள் ஏற்படலாம். அதை இலங்கை அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது ஒரு விடயம். அதற்கு அப்பால் நாங்கள் இந்த இலங்கையை ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் வைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பதை தவிர வேறு மார்க்கங்கள் கிடையாது. ஆனால் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் சிங்கள பௌத்த மேலாதிக்கத்தை திணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பௌத்த கோயில்கள் கொண்டு வருவதற்கு அப்பால் பள்ளிகள், முஸ்லீம் பள்ளிகள் உடைக்கப்படுகின்றது, கிறிஸ்தவ தேவாலயங்கள் உடைக்கப்படுகின்றன, இந்து கோவில்கள் உடைக்கப்படுகின்றன. இவற்றிற்கு மேல் இந்த அழிவுகளுக்கு மேல்தான் சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதம் கட்டப்படும் என அவர்கள் யோசிக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு மிக தவறான ஒரு செயற்பாடு. ஒரு பல இனங்கள், பல மொழிகள், பல மதங்கள் இருக்கக்கூடிய நாட்டில் இவ்வாறான செயற்பாடு என்பது மிக மோசமான சீரழிவுகளை உருவாக்கும் என்பது மாத்திரம் அல்ல, நாட்டையும் அது பல கூறாக்கிவிடும் என்பதும் யதார்த்தமான உண்மை. ஆகவே இந்த விஷயங்களை முழுமையாக புரிந்து கொண்டு இந்த நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள், ஒற்றுமையை விரும்பக்கூடியவர்கள், ஒரு பல தேசிய பல மொழிகளை பேசக்கூடிய அந்த நிலைப்பாட்டை விரும்பக்கூடியவர்கள் எங்களுடன் இணைந்து இந்த நாட்டை காப்பாற்ற முன்வர வேண்டும். அதற்காகத்தான் நாங்கள் இங்கே எல்லோரும் ஒன்றுபட்டிருக்கின்றோம். நன்றி. நண்பர்களே, இந்த அரசாங்கம் யுத்தம் முடிந்த பிறகு அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் அறிவித்தலை எடுத்தது. அரசாங்கத்தின் தலைவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் அங்கே வந்து இந்த யுத்தம் முடிந்து விட்டது, பயங்கரவாதம் ஓய்வு பெற்று விட்டது, இந்த யுத்தம் நாங்கள் செய்தது புலிகளுக்கு எதிராக தவிர தமிழ் மக்களுக்கு எதிரானது அல்ல என்ற ஒரு கருத்தை சொல்லிவிட்டு சென்றார். அவர் சொல்லும் போது எங்களுக்கு தெரியும் அப்படி அல்ல. இந்த அரசாங்கம் என்ன சொன்னாலும் கூட அரசாங்கம் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் கிளிப்பிள்ளை போல மீண்டும் மீண்டும் நாங்கள் புலிகளைத்தான் கொலை செய்தோம், புலிகளுக்கு எதிராக தான் போரிட்டோம், தமிழ் மக்களை ஒன்றும் செய்யவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த யுத்தம் தமிழ் மக்களுக்கு எதிராகத்தான் செய்யப்பட்டது என்று நன்றாக எங்களுக்கு தெரியும். இன்று புலிகளுக்கு எதிராக பெற்றக்கூடிய அந்த வெற்றியை இந்த அரசாங்கம் மாற்றி தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்கும் எதிரான ஒரு வெற்றியாக மாற்றி இந்த அரசாங்கத்தை ஒரு சிங்கள பௌத்த அரசாங்கம் மாற்றிக்கொண்டு இந்த நாட்டையும் ஒரு சிங்கள பௌத்த நாடாக மாற்றும் ஒரு செயல்பாட்டில் இறங்கியிருக்கின்றது. இந்த நாட்டின் பெயர் அதிகாரப்பூர்வமாக இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு. நிறைய பேருக்கு மறந்திருக்கும், ஆனால் அதான் உண்மை. இந்த பெயரை மாற்றி எதிர்கால அதிகாரப்பூர்வமாக இலங்கை அல்லது ஸ்ரீலங்கா சிங்கள பௌத்த குடியரசு என்ற ஒரு அதிகாரப்பூர்வமான இலக்கை நோக்கி இந்த அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை தான் இன்று அரசாங்கம் இருக்கக்கூடிய தீவிரவாத பிரிவினரான விமல் வீரவன்ச, சம்பிக்க ரணவக்க, தினேஷ் குணவர்தனம் போன்றோர் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பின்னால் இருந்து கொண்டு பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு உந்து சக்தியை தந்து கொண்டிருக்கின்றார். அதான் உண்மை. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் இருக்கக்கூடிய கலாச்சாரம், மொழி, பண்பாடு, மக்கள் அனைத்துமே இந்தியாவில் தான் வந்திருக்கின்றது. யாரும் மறக்க முடியாது. இந்தியா தான் எங்களது தந்தை நாடாக இருக்கின்றது. தாய் நாடாக இலங்கையருக்கு வேலையில் தந்தை நாடு இந்தியாவாக இருக்கின்றது. இன்றும் கூட பாருங்கள், இந்தியாவில் இருந்து பெரிய மூலதனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இலங்கையில் கூட இலங்கை சொந்தமான காணி நிலத்தை எல்லாம் கூட கபடத்தனமான முறையிலே கூட இந்தியர்களுக்கு இந்த அரசாங்கம் விட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் உண்மை.
எல்லாம் இந்தியாவில் வருகின்றது. ஆனால் இந்தியாவில் எப்படி மொழிவாரி மாநிலங்களை அமைத்து அதிகாரங்களை பிரித்தார்கள் என்ற உண்மையை அறிந்து கொள்வதற்கு இவர்கள் விரும்பவில்லை. அங்கே தமிழ்நாடு மாநிலம் இருக்கின்றது, தமிழ் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். கேரள மாநிலம் இருக்கின்றது, மலையாளம் பேசும் மக்கள் வாழ்கிறார்கள். ஆந்திர மாநிலத்திலே தெலுங்கு பேசும் மக்களும், கர்நாடகாவில் கன்னட பேசும் மக்களும், மகாராஷ்டிராவில் மராத்தி பேசும் மக்களும் 28 மாநிலங்கள் அங்கே இருக்கின்றன. இந்தியாவில் இனப்பிரச்சனை இருக்கின்றது, மொழி பிரச்சனை இருக்கின்றது, மத பிரச்சனை இருக்கின்றது. இருந்தாலும் கூட அதையெல்லாம் மீறி வட இமய முனையிலிருந்து தெற்கே குமரி முனை வரை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தங்களை இந்தியர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு அளவுக்கு அங்கே ஐக்கியம் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் சொல்கின்றோம். இங்கே அதிகாரத்தை பிரிவினை செய்து நாட்டின் ஐக்கியத்தை உருவாக்கும் என்று கூறுகின்றோம். நாங்கள் இங்கே சொல்லுவதை இந்தியாவிலே நடைமுறை கடைபிடித்திருக்கின்றார்கள். ஆகவே இந்தியாவிற்குரிய அதிகார பிரிவினை சமானமான அதிகார பிரிவினையை இலங்கைக்கு தேவை பொருத்தமானது என்று கூற விரும்புகின்றோம். இங்கே கூட்டமைப்பின் பிரதிநிதியாக சுரேஷ் பிரபு அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் நாட்டுக்குள்ளேயும் வெளியேயும் சென்று ஐக்கிய இலங்கைக்குள்ளே ஒரே இலங்கைக்குள்ளே அதிகாரத்தை பிரித்து தமிழ் மக்கள் எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார், உறுதிமொழி அளித்திருக்கின்றார். வடகிழக்கில் வாழக்கூடிய தமிழ் மக்களை பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு. அதுக்குள்ள 5 கட்சிகள் இருக்கின்றன. அதேபோல் மேற்கு கரையில் வாழக்கூடிய தலைநகரத்தில் தலமாக வாழக்கூடிய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதிக வாக்குகளை பெற்ற கட்சி ஜனநாயக மக்கள் முன்னணி. ஆகுவது 5 கட்சியும் 6வது கட்சி எங்கள் கட்சியும் சேர்ந்து தான் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களை மிக அதிகமாக பிரயத்தனம் செய்யக்கூடிய கட்சிகளாக இருக்கின்றன. ஆக எங்களது குரல் இலங்கையில் வாழக்கூடிய தமிழ் மக்களின் பெரும்பான்மையினரின் குரல் என்பதை எரிவாக கூற வைக்க விரும்புகின்றோம். ஆகவே நாங்கள் சொல்கின்றோம், ஒன்றுபட்ட இலங்கைக்குள்ளே அதிகாரத்தை பிரித்து தந்து ஐக்கியத்தை ஏற்படுத்துங்கள். அது செய்யாமல் தமிழ் மக்களை மீண்டும் ஆயுதம் தூக்கும் நிலைக்கு தள்ள வேண்டாம் என்று கூறி வைக்க விரும்புகின்றோம். நாங்கள் அதை விரும்பவில்லை. ஆனால் எதிர்கால பரம்பரை அதை விரும்பலாம், நிலைமைக்கு தள்ளப்படலாம். அது நிலைமைக்கு தள்ளப்படுமானால் அதற்குரிய பொறுப்பை இன்று இனவாதத்தை கக்கி திரியும் விமல் வீரவசவும் தினேஷ் குணவர்தனமும் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறி வைக்க விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.